கோவையில் நடைபெறும் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் உரையாற்றுகிறார். நேரலை காட்சிகள். மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை. ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம தேர்தல் அரசியல்ல தானே இருக்கோம், இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுல தப்பு இல்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்பந்தப்பட்டது தானே, இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில மக்கள் கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போறோம் அப்படிங்கறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது. அப்கோர்ஸ் அது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடா இருக்க போறோம், மக்களோட மக்களா எப்படி ஒன்றிணைய போறோம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான், மெயினா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறது தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆன நீங்க தான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க போறோங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கோவையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் உரையாற்றிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். இது பூத் கமிட்டி பயிற்சி பட்டறை என்பதை தாண்டி ஒரு பெரிய நிகழ்ச்சியை போல இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதே மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான், இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தாண்டி நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மக்களிடம் கொண்டு சேருங்கள் என்றும் தாவேக தலைவர் விஜய் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்.
கோவையில் தற்போது 3 மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களினுடைய கருத்தரங்கில் அக்கட்சித் தலைவர் விஜய் உரையாற்றி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விஜயனுடைய உரை அம்சங்கள் என்ன பதிவு செய்யலாம்? தாவேகாவினுடைய கருத்தரங்க நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த கருத்தரங்கில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தற்பொழுது பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார். அவர் கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இந்த உரை எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு கருத்துக்களை கட்சி தொண்டர்கள் மத்தியில் அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு பென்டிரைவ் மற்றும் அந்த கட்சியினுடைய தேர்தல் தொடர்பான புத்தகங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தேர்தலில் எப்படி பணிபுரிய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தற்பொழுது கட்சியினுடைய தலைவர். நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.